अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। அதாவது 7 அடி நடக்கிறது. 7 அடி எத்தனோடு நடந்தாலே இது 7 வார்த்தை பேசினாலே அதாவதுக்குள்ள ஒரு நல்ல எழுத்துக்கு ஒன்று தகவலாகிறது. அதாவது 7 அடி நடந்தா கூட போதும், இந்த 7 வார்த்தை பேசினா கூட போதும். உத்தமமான 2 பேருக்கு நடுவில் அதுவே எத்தனை நல்லா புரிஞ்சுக்க முடியும், நல்லா தெரிஞ்சுக்க முடியும், அவளுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும். இதுங்கிறதாக 7 வார்த்தைகள் இருக்கு. இது 7 அடி பேசி நடக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை உருவாக்குது. ஆரம்பத்துல உருவாக்குறது டெவலப் ஆகிறதுக்கு அது ஒரு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கு. அந்த சிம்பலுக்கு நம்ம என்ன பண்றோம், இதுல அது பேர் இல்லை, கல்யாணத்துல கணவனுக்கு மனைவிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 7 அடி எடுத்து வச்சு நடக்கிறது அப்படின்னு அந்த இதை கற்பனைக்கு 7 அடி எடுத்து வச்சு நடக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயமா கல்யாணத்துல இது இருக்கு. கற்பனை அப்படிங்கிறதாகவே அதாவது நல்ல நட்புக்கு அடையாளமான கற்பனைங்கிற வார்த்தையே நல்ல நட்பு சிங்கத்தை இருக்கக்கூடிய ஒரு பதமா மாறிது. இப்ப அதாவது தான் ஜெயிக்கணும், எந்த விதத்திலையும் தோக்கக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையை கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், அம்பால ஒரு தாய் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதெல்லாம் பேசுறான் இல்லையா. அவனுக்கு எவ்வளவு சான்ஸ் இருந்தாலும் ஒருத்தரை எடுத்துக்கிட்டு ஒருத்தரை பரிசு பண்ணுறதுனாலே அவங்களுக்கு புரிஞ்சதுக்கு அவங்க தெரிஞ்சாத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்ன சொல்லு அப்படின்னு, அதாவது நீ வீடு போயிட்டு போறோம்னா பாதாளத்துக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு அம்பாவை சொல்றா. அப்ப அவளை கன்சல்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்றாங்கன்னா ஏதோ ஆட்சி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ அவளை கன்சல்ட் பண்றதா நினைச்சு அப்பாவை கன்சல்ட் பண்றதா நினைச்சுன்னு பேசிக்கிட்டு ஏதோ ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, நான் இப்போ உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆஃபர் பண்றேன், இந்த ஆஃபரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலன்னாக்க நாளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னா மண்டபத்துக்கு மாதிரி கஷ்டப்படுங்க. இப்போ ராவணனுடைய மனைவி இல்லை, இது வேற ஒரு ராஜாவுடைய சொல்லி இந்த பேரு மண்டபத்துக்கு தான் பேரு. அதாவது தாய்க்கு வரும்போது நல்ல பிள்ளைகள் வரும்போது அந்த நல்ல பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிக்காம அந்த நல்ல பிள்ளைகள் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசியில வேற ஏதோ ஒரு சாதாரண பையனை, அதாவது வசதி கருத்தெல்லாம் இல்லை, அதாவது மருத்துவமா இருக்கக்கூடிய பையனை நல்ல பையன்னு நினைச்சு ஏமாந்து கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கையில கட்டுப்படுறதா இருக்கா இல்லையா. இந்த மாதிரி இப்போ உனக்கு நான் நல்ல தாய்க்கா இருக்கேன், நல்ல தாய்க்கா இருக்கக்கூடிய என்ன நீ மிஸ் பண்ணிட்டேன்னா கல்யாணம் பண்ணிக்காம விட்டுட்டேன்னா எப்படியும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியாது. பெண்களா இருக்கிறதா ஏதாவது இருக்கிறது எப்போது அவனுக்கு என்னாகும், கல்யாணம் ஆக வந்தே செய்யும். அந்த மாதிரி சமயத்துல உனக்கு என்னாகும், என்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்காம யாரையாவது, அதாவது உனக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் சான்ஸா இருக்கலாம் அப்படின்னு மண்டபத்தில் ஒரு ஒர்க் சாய்ஸை சூஸ் பண்ணி தான் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாலோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றான், அந்த கதையை சொல்றதுக்காக, அதாவது நீயும் கஷ்டப்படுற அப்படின்னு அம்மாவை பார்த்து சொல்றதுக்காக மண்டபத்துக்கு மாதிரி நீங்க நிலவா ஆயிடக்கூடாது அப்படின்னா என்ன சொல்ல வரான் அப்படிங்கிற விஷயத்தை கேட்காம அவனை பரிசு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அது என்ன கதை, இந்த கதையை சொல்லு அப்படின்னு அந்த கதை தெரியவே தெரியாத மாதிரி ரெண்டாவது இந்த கதை தெரியாத மாதிரி புதுசா சொல்லு அப்படின்னு. அதாவது யாராவது ஒரு விஷயத்தை சொல்லணும்னா அந்த விஷயத்தை கேட்காம அலட்சியப்படுத்துறது இருப்பாங்க. சைக்கலாஜிக்கலா அவளை இன்டர் சொல்றதோடு இல்லாம இன்னும் ஜாஸ்தியா இருக்குது. என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த இன்னும் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா போயிடும். இப்ப அம்மா நீ கட்சி போறதா இருந்ததோ பாதாளத்துக்கு போறதா இருந்ததோ அப்படின்னு அவனுக்கு இது கொடுத்தா, தாய் கொடுத்தா. இப்ப அந்த தாய்த்தை கொடுத்துட்டு அவன் ஏதோ சொல்ல வரான், அந்த கேட்காமையே ஆரம்பிச்சாரு என்ன ஆகும், அந்த தாய்க்கு அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணதுக்கு இடம் கொடுக்காம ஏதோ பேசுறாங்கிற மாதிரி ஆகும் இல்லையா. அதனால அந்த கதையை புதுசா சொல்லு
அப்படின்னு அந்த கதையை கேட்கிற மாதிரி அந்த கதையை என்ன பண்றான் சொல்றதுக்கு அளவு பண்றான். அவனும் இந்த மந்திரோட கதையை சொல்றான். இது வந்து ஒரு சைக்காலஜி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு பண்ற தப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயத்தையும் புராணங்கள் என்ன பண்றது கண்டிக்கிறது. விஷயத்தை சொல்லும்போது அதை பற்றி அது தொடர்ந்தா இருக்கிறது பல விஷயங்களும் இருக்கிறது. மந்திரோடைய கதையின் மூலமா என்ன இருக்கு நல்ல சாய்ஸ் கிடைக்கும் போது யூஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு சாய்ஸ் வந்து என்ன ஆகும் நம்மளா சூஸ் பண்ற சாய்ஸ் வந்து ஒரு நீண்டதாலும் தப்பான சாய்ஸா போகிற கூட சான்ஸ் இருக்கு. அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால அதாவது அட்வைஸையும் சமயத்துல கேட்டுக்கணும். எல்லா நேரத்திலும் அதை ரிசீவ் பண்ணணுங்கிறது இல்லை அப்படிங்கிறதுக்காக அது தப்பு விசேஷியாயா வியாச உவாச அம்பாள் பஞ்சிட்ட கேட்கிறா இது கிருஷ்ணா வசிஷ்டத்திய தேவி பக்கத்து தானகம். அதாவது என்ன ஆகும் அதாவது மந்தோதரி எப்படி பரிசீலித்து சுதந்திரம் அனுகூலம் பத்தி நல்லா அனுகூலமா இருக்கிற ஒரு பதியை விட்டுட்டு பத்தார் சகார சகம் பதி முரட்டு ஆசாமியா ஒரு கிருஷ்ணமா இருக்கக்கூடியவரை வந்து ஒரு பதியா பதிந்தாலோ அந்த மருந்து நலம ஆயிடும் அப்படின்னு அதுல கிடந்தான் சொல்லி இது சித்வாதற்கு ரசகா அவனுடைய இந்த வார்த்தையை கண்டுட்டு தேவி பக்கத்து தானவம் அம்பாள் என்ன பண்றார் தானவம் இந்த அசுகுல கேட்கிறார் தாத்தா மந்தோதரினாரி இந்த மந்தோதரிங்கிற யாருக்கா கோட்டை பெற்று விசஸ்தையா இந்த மந்தோதரியால எந்த ராஜா வந்து இடப்பட்டாங்க எந்த ராஜாவை கல்யாணம் பண்ணிக்காம கடற்போவான் விசஸ்தா பின்னாடி எந்த ராஜா கடல் விசுனாலும் இருக்கா பாருங்க கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அவன் யாரு தண்ணீர் நீதிக்கான அந்த கதையை சொல்லி பார்க்கிறான். இத்தனையோடு யசார்த்தார்த்தம் துக்கம் நடிகையா சொல்லலாம். அந்த பெண்ணால துக்கம் துக்கமாக எப்படி அடையப்பட்டது இத்தனையில விசாரமா சொல்லி பார்க்கலாம். அர்த்தம் இந்த கண்ட வரப்போறத மாசம் இல்லை ஒரு மனதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் தாராளமா நிற்கிறதான் மீட்டு எல்லாத்தையும் சொல்லிடும். அதனால வித்தனையில கல்வி அப்படின்னு சிம்மலோ நாம தேசத்துக்கு வித்தியாசம் பூலோகத்துல சிம்மலம் அப்படின்னு ஒரு தேசம் இருக்கு. எல்லா ஊருக்கும் இருக்கு. நிறைய சம்ஸ்கிருத கதையிலே இந்த சிம்மல தேசம் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி வரும். அது வந்து சில பாடத்தை சொல்லிட்டா அது வந்து சீசன் பாரத் தேசமானது பாரத் பாதத்தது மரங்கள் சில ரொம்ப சித்தா இருக்கக்கூடிய மரங்களுடன் கூடியது. அதாவது வித்தியாலயங்கள் காடுகள் தோட்டங்கள் காடுகள் இவைகள்லாம் மிகவும் நிறைக்கிறது. இதே மாதிரி தனதானியம் கண்டிப்பான் சில கல்வி கல்வி சில தானியம் அது தானியங்களாலும் நிறைகிறது. அதே மாதிரி கல்வி வந்து சந்திரசேனாதிபத்திய ராஜா தர்மபராயணம் அந்த ஊர்ல சந்திரசேனன் அப்படிங்கிற ராஜா இந்த ராஜா ஆண்டவன் தான் தர்மபராயணம். தர்மத்தின் வழி வந்து தர்மத்தின் வழியிலிருந்து நாட்டை ஆண்டவன் தான். நியாய தண்டகரகா சாந்தகா சாந்தகா அதாவது என்னாகும் பிரச்சனையும் கோபம் வராது. எல்லாரையும் நிதானமா மெயின்டைன் பண்ணக்கூடியவன். நியாய தண்டகரகா தண்டகரகத்தை லா அண்ட் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்றவன். நியாயத்தின்படி சட்டத்தின்படியே இது லா அண்ட் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவன். ஜனங்களை பரிசு பண்ணக்கூடியவன். வேலை இல்லாம அனாவசியமா பரிசு பண்றது தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக பரிசு பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இல்லாம தேவை இருக்கிற அளவு தேவைக்கு ஏற்ற அளவு தேவை இருக்கும்போது நியாயத்தின்படி பரிசு பண்றவங்க மெயின்டைன் பண்றான். பிரஜாபாலன தற்பரகா லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்றதோட முக்கியமான நோக்கம் பிரஜாபாலன தற்பரகா அதுலயே சத்தியவாதி பேசுறவன் ரொம்ப குடும்பத்தாளி நீதி சாகரகா அதாவது ராஜநீதி மக்களுக்கு நீதி தர்ம நீதி எல்லா நீதியும் வந்து தெளிவாக அறிந்தவன் அனைத்தும் அறிந்தவன். நீதி சாகரகா நீதி நீதிகளை கரைத்து பிடித்து நீதி நீதிகள் அனைத்தையும் சமுதிரமும் கருத்து சேர்ந்தவன். சாஸ்திர விதி அது மட்டும் இல்லை நீதி மட்டுமே சாஸ்திர விதி. அதாவது நீதிதான் சொல்லும்போது ஒரு சாஸ்திரம் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை பேசும் இன்னொரு சாஸ்திரத்தோட ஒரு மூலம் இந்த இடத்துல கிளாஸ் வரலாம். அப்ப எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும் நீங்களே ஒரு தர்ம சங்கடம்னு சொல்லுவாங்க. இந்த தர்மம் ஒரே நேரத்தில் வரும்போது இந்த கிளாஸ் வரும்போது எப்படி நடந்துக்கிறது. அதனால பாக்கி சாஸ்திரம் அறிவு ஆன்மீகத்துக்கு சொல்லுவார். அதை ஒரு சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி ஆன்மீகத்துக்குன்னா அதுவும் இருக்கணும். லாஜிக் தெரிஞ்சுக்கணும். லாஜிக் அப்ளை பண்ணி எப்படி ரிசர்ச் பண்ணி எப்படி கன்க்ளூஷன் எப்படி வருதுங்கிறது சாஸ்திரம்
சர்வ தர்மஜா தனுர்வேதே அதி நிச்சிதா. எல்லாம் தெரியாது, சாப்பிட்டா இருக்கான்றதுனால சண்டை போட தெரியாது, சண்டையில போய் நிற்கிறது சக்தி இல்லை அப்படிங்கிறதுல தனுர்வேதே நிச்சா. பத்து பாரியா வராரவா சுந்தரி சுபகா சுபா. ஒரு மனைவி அழகானது சுந்தரி சுபகா சுபா சதாச்சாரா நல்ல ஆச்சாரங்கள் எல்லாரோடையும் என்ன சொல்லுவா சுமூகமா நடந்துக்கூடியவர்கள். அதிபக்தி பராயணா பக்தி தேவை பக்தியை அதாவது ராட்சி பட்டமைக்கியா இருந்தாலும் அதுக்கு தேவை செய்வது தனக்கு குறிப்போடாக தனக்கு நோக்கமாக காட்டுறது. ஆம்னா குணவதி அவர்கள் குணவதியின் பேரு சாந்தா. சர்வ லட்சண சங்கீதா எல்லா லட்சணங்களும் பட்டணத்துக்குரிய உயர்ந்து செல்லக்கூடிய அனைத்து லட்சணங்களும் சாமித்திகா லட்சணப்பட்டவள். அவன் என்ன பண்ணுவான் புத்திலே பிரச்சனை பல குழந்தைகளுக்கு இப்படி போனது முதல் பகுதியில். அதனால அவளை பத்தி பேசுறா. புத்திலே பிரச்சனை கேட்டு அவளுடைய முதல் பிரச்சனை கலக்கலாம் பெண்ணை கொடுத்திருக்காள். இதாக அதிகரிக்கிறது பெற்றால் இதாக அதிகரித்திருக்கிறா. மனோரமா அவளுக்கு சந்தேகம் பந்தோடு நாமாத்தியாக இதாக்கத்தை நிதானிக்க அவளுக்கு எப்படி பந்தர்களுடைய அமாவாசையிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளும் வந்து அழகாகவும் நல்கும் வளர்த்து கொண்டே வருகிறது. அவளுக்கு அவங்களுக்கு வர சதவர்த்தா யதாஜாதா கன்யாச அதிமனோகரா பரார்த்தம் எதிர்த்தாம் அவாசது பேசா இருக்கு. பேசானவங்க ராஜா என்ன இருக்கு சதவர்த்தா யதாஜாதா வயது உடையவளாக எப்பொழுது ஆனாலும் கன்யாச அதிமனோகரா அந்த வயசு கேட்ட நல்ல அழகுடையவளாகவும் ஆனால் பரார்த்தம் விருப்பத்தித்தாம் அவாச அவளுக்கு நல்ல ஒரு வரம் கிடைக்கிறது அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் கவலை. கவலை திரும்ப இருந்திருக்குது. அத்திரதேசாதிபா அத்திரதேசத்தினுடைய ராஜா சிவன்மா நாம பார்த்தியா சிவன்மான் சத்தியபுத்திரோகி மேகாவி அவருடைய நல்ல படித்தவர் கெட்டியாரன் கம்புவா எல்லாருமே நன்கு அறியப்பட்டவன். என்ன ராஜாவும் நன்கு அறியப்பட்டவன். பிராமணை சதிப்போ ராஜ்யம் ராமராஜா நாலா பக்கத்துக்கு போயிட்டு வரக்கூடியவாக்கா இல்லையா. அப்படி என்ன சொல்லியிருக்கீங்கன்னாக்க இது வைக்கத்துக்கு போகாத, அதாவது வீட்டுக்கு போகாத பிராமணர்கள் விவேகம் இல்லை. அதாவது அசம்பிஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வரும்போது அர்த்தங்கிறவன் பல இடங்களுக்கும் போயிட்டு படிக்கிறதுங்கிறதும் பல இடத்துக்கும் போயிட்டு வந்துருக்கோம். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, பல இடத்துக்கும் போனாதான் இவாளுடைய படிப்பு 4 இடத்துல 2 4 பேருக்கு உபயோகப்படும். அந்த இடத்துல இருக்கிற புது படிப்புகளையும் நீங்க இது பண்ண முடியும். அதிகமா பாத்தீங்கன்னா இது இருக்கு நியாயாமத்திங்கிற கருத்தம் வாத பிரதிவாதத்துல வந்துட்டு நியாயாமத்திங்கிறது இந்த இது உறுதி 3 பாடல் இருக்காரு இல்லையா. அந்த இடத்துல இருக்காரு யாருக்கு இருக்கார். அவர் அந்த கிரந்தத்தில் எழுதியிருக்காரு. அந்த காலத்துல ஓலத்தீதியில கையாளர் ஒவ்வொரு புத்தகையும் கையாளர் தான் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன இருக்கு பெங்காலில் இருக்கிற மருத்துவ அதுக்கு கண்டனம் எழுதுறார். அதுக்கு கண்டனம் தலைவரும் இங்க இருக்கிற கைத்துல இவர் எழுதுறாரு. அப்ப அந்த கிரந்தத்துல யாராவது எதுவும் படிச்சு எதிர்த்து அது காப்பி பண்ணிட்டு அந்த மேனஸ்கிரிப்ட் இங்கிருந்து அங்க எடுத்துட்டு வருவா, அங்கிருந்து 4 பக்கத்துல எடுத்துட்டு வருவா. அவள்கிட்ட இருக்கிற மேனஸ்கிரிப்டை பார்த்து அது உடனே காப்பி பண்ணி அதை எடுத்து அதை படிக்கிறவான்னு இருந்தாலே இந்த மாதிரி கிரந்தங்கள் பல ஊர்லையும் பரவும் அதுக்கான பதில்கள் பதிலுக்கு சொல்ல முடியும். அதை விஷயத்தை தெரிஞ்சு முடியும், வியாக்கியானம் பண்ண முடியும். அதனால பள்ளிக்காலங்கிறவா எப்பவுமே இதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். கோயில் வந்துட்டே இருக்கணும், இருக்கும் போகணும். அது வந்து முக்கியமா இருக்கக்கூடியது. அதுதான் சொல்றாரு ராஜாக்கு மதுரை சில காரணங்கள் என்ன பண்றா பிராமணி கட்சிக்கோ ராஜ்யம் இந்த அரசு சொல்றா யுக்தகா அத்தியாகா வரகா சுதா அத்தியாகா யுக்தகா வரகா இவருக்கு எல்லா இடத்துலையும் பொருத்தமான வரல் அப்படின்னு சர்வ லட்சண சம்பந்தமா எல்லா லட்சத்தையும் சர்வ வித்தியாச பாரதா எல்லாத்தையும் வந்து தெளிவாக கற்றவன். பாரதவன் கரை கண்டவன், அதாவது தாத்பரியங்கள் அதை சும்மா பேருக்கு நெடுக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கல. ராணியை பார்த்து இந்த மாதிரி பிராமணெல்லாம் வந்து இப்பட்ட ஒரு வரலை பற்றி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யம் இவருடைய ராணியானவள் ராஜ்யா அப்படின்னா நாம்னா குணவதியா குணவதினா அது நாம்னா குணவதிங்கிறது குணவதினா அதுல குணவத்தையும் கொண்ட அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்கறது. குணவதியான ராணியை கேட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இந்த ராணிக்கு பேரு குணவதி, அதனால நாம்னா குணவதி அப்படின்னு அதை அதை சொல்றாரு. குணவதிங்கிற தனியுடைய தன்னுடைய ராணியை கேட்டான்னு கம்புத்திரி வாயு கன்னியாம்சம் தாட்சியானது வர வந்தது. இந்த கம்புத்திரி வந்து ராஜாவுக்கு என்னுடைய
இளவரசியை கொடுக்கலாமான்னு ஆதிபத்திய புத்திரியும் பக்தத்துக்கு சாதனம் நம்ம பொண்ணு கட்டாம கேட்டோம், அதனால வாழ்க்கையை திக்கலாம் அப்படின்னு முடிவு எடுக்கல. என்ன பண்ணாங்க, பாட்டு பக்தி வசத்துக்கு தன் கணவன் கூறியது, கணவன் ராஜா பட்டமளிச்சு இருந்தாலும் கணவன் கூறியதை கேட்டு புத்திரியும் பக்தத்துக்கு சாதனம் அந்தோடு புத்திரி பற்றி என்ன பண்ணா, ராஜா சில விஷயங்களை சொல்லி கம்புக்குறிகளை பற்றியும் சொல்லி என்ன ஒன்று நினைக்கிற என்ன விரும்புற அப்படின்னு சொன்ன காட்டி கேட்கிறேன். விவாகம் பேர் விவாகத்தில் கம்புக்குறியோட வாழ்க்கை கம்புக்குறியோட உனக்கு கல்யாணம் பண்ணுவது உங்க அப்பா விரும்புகிறார். சர்வித்வா சர்வித்வா மாத்திரம்ன்றாக வாக்கியம் அப்போது வாக்கியத்துக்கு அம்மாட்ட சந்தேகம் இருக்கின்றார். நாமும் பதில் தெரிவிக்காது, நாமும் பதில் கம்புக்குறிகளை பற்றி அதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு கல்யாணம் ஆகலாம், நாமும் பதில் தெரிவிக்காதுன்னா கணவனை ஏற்கவில்லை, நீக்கி கழிக்கிறது, கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை. கௌமாரம் ரசமாப்தாயே எப்பொழுதும் குமாரியாகவே இருக்கிறதா அல்லது கௌமாரம் ரசமாப்தாயே கௌமார கிரகத்தை இருக்குது. கௌமாரம்னா எப்போதுமே குமாராவஸ்தை, அதாவது கல்யாணம் முடிக்காத அவஸ்தை இருக்குல்ல, விவசாயத்து போகாத ஒரு அவஸ்தைக்கு கௌமாராவஸ்தைன்னு பேரு. இந்த கௌமாரம் ரசமாப்தாயே எப்போதுமே அந்த அவஸ்தையில் இருக்கிறது, அந்த நிலையிலேயே இருக்கிறது, அந்த ஸ்டேஜில் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதமாக ஒரு சங்கல்பமாக இருக்குது. காலம் நீக்கியாவது சர்வதா என்னுடைய காலத்தை கழித்து இருக்கிறேன். காலம் பிரியோட கழிச்சியாவது கபத்தீவிரம் தொடங்கியது. நான் கடுமையான ஒரு கபத், அதாவது நான் தபஸ் பண்ண விரும்புறேன், காலம் பிரியோட இண்டிபெண்டன்ட் நாமவே தபஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து அதை தபஸ் பண்ணணுங்கிறது இல்லை, யாருக்கையாவது கேட்கணுங்கிறது இல்லை, நான் இண்டிபெண்டன்ட், நான் பதில் தியானம் அப்படின்னு நான் அதையும் தபஸ் பண்ணிருக்கேன். ஆரதந்திரியம் பரம் துக்கம் மாதகா சம்சார சாகரே, அம்மா மாதகா தாயே சம்சார சாகரே. இந்த சம்சாரத்துல பாரதந்திரியம் பரம் துக்கம், பாரதந்திரியம்னா பொறுத்தையார் எழுதி இருக்கிறது, பொறுத்தையாருக்கு கீழே இருக்கிறது, அதாவது பொறுத்தையாருக்கு தேவைப்பட்டு இல்ல பொறுத்தையாருடைய கருத்து கல்யாணம் முடிஞ்சா என்னாகும், கணவனுடைய வீட்டாருடைய கட்டுவோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இண்டிபெண்டன்ஸ் நான் நினைக்கிறது பண்ண முடியாது, நான் விரும்பி செய்ய முடியாது. சுவாதந்திரியான் மோட்ச வித்யாவுக்கு பண்டிதாக சாட்சி போகிறார். சாஸ்திரங்களை இருக்கிற பண்டிதர்கள் சுதந்திரமே மோட்சம் சுதந்திரம், சுவாதந்திரிய மோட்சம் கிடைக்கும், அவர்களெல்லாம் விரும்ப கிடைக்கும் சொல்றாங்க. ஸ்மான் மித்ரா பிரவித்யானே சத்யானேன பிரயோஜனம், நான் மோட்சம் சொல்லுகிறேன் சத்யானேன பிரயோஜனம். அதனால என்னுடைய சுவாதந்திரியம் அதை கொண்டு போகல பயணிக்கிறேன். வர்த்தமானிக்கு அதோட போயிருந்தேன். அதுக்கு விவாதம் வர்த்தமானது வளர்க்கும் போது என்ன சொல்றோம்னா, ஆபத்திற்கு தன்னுடைய அந்த அக்னி சாட்சி அக்னியை இல்லையா, அந்த அக்னிக்கான பிரிச்சுக்கணும், அந்த சத்தத்துக்கு அந்த அக்னி இதெல்லாம் பண்ணி பிரதட்சணம் பண்ணித்தானே இதை எடுத்துக்கிறார். அந்த அக்னியை பிரதட்சணம் பண்ணும்போது அந்த அக்னி கல்வியில எதுவுமே பிரதட்சணம் பண்ணி இந்த 3 பேரும் இங்க நாங்க இது பண்ணி தோன்றது இல்லை. அந்த இடத்துல எங்களுக்கு ஆதித்யம் வந்து இதுல எடுத்து வைக்கிறான், கல்வியில வந்து அம்மிகல்ல எடுத்து வைக்கிறான். 10 டிகிரி வந்து என்ன இருக்கு, இதுக்கப்புறமும் நீங்க வந்து என்ன நம்ம 2 பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் ஒரே மாதிரி இருக்கணும், ஒருத்தர் எப்பவும் தெரியாதனால இருக்கணும், நம்ம 2 பேரும் என்ன ஆகிறோம், நான் நீ இருக்கு நான் சாமா அப்படிங்கிற மாதிரி எப்படி இருக்கு சாமாவும் ஒன்னோட இணைஞ்சிருக்கோம், அந்த மாதிரி நம்மளும் இணைஞ்சு இருக்கணும், இல்லாம இருக்கணும், நீ நினைக்கிறத நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் மனசு இன்னொருத்தருக்கு தெரியும், ஒருத்தர் செஞ்சுதான் தெரியணுங்கிறது இல்லை. நீ தெரியாமையே நீ என்ன நினைப்பேங்கிறத நான் உணரணும், நான் என்ன நினைப்பேங்கிறத நீ உணரணும், நம்ம 2 பேரும் பேசும்போது நீ நினைக்கிறத நான் சொல்ற மாதிரி இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம இதுல ஒற்றுமை வரணும், நாங்க அந்த மாதிரி இருப்போம், ஒருவருடைய தெரியாமல் இருப்போம், அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் ஒருவரோட அப்படி நிலையோட இருப்போம் அப்படிங்கிறதாக பாவகத்திற்கு கண்டிப்பாக வர்த்தவியம் வசனம், அதாவது என்ன இந்த மாதிரிதான் தம்மினாசி சகோதா உனக்கு எப்பொழுதும் நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வதற்கு இந்த அக்னி சாட்சியா இந்த வசனத்தையும் கணவனுக்கு பிடிக்க வேண்டியிருக்கு, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்களுக்காக தொற்று தேவர வர்த்தானம் வாசிக்கும் சொத்துவாரியே, சொத்துவாரியை கணவன் வீட்டுல அதாவது மாமனார் வீட்டுல சொத்துவாரியே தொற்று தேவர வர்த்தானம் மாமனார் தேவர்களுக்கெல்லாம் வாசிக்கும் செல்வந்தாவும் அவர்களுக்கு ஆட்பட்டு விட்டுட்டே இருக்கணும். பதிப்புக்காக நீ நினைக்கிறத நாம நினைக்கணும்னா
மனைவி நினைக்கிறத கணவன் நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கணவன் 2-3 மனைவி இருந்தாக்க இல்ல அதுக்கு மேற்பட்ட மனைவி இருந்தாக்க யார் நினைக்கிறது அவன் நினைக்கிறது. மனைவிகளுக்கு கணவன் நினைக்கிறத நினைக்கிறவங்களுக்கு கம்பல்சரியாக இருக்கு. பதிப்புக்கான வர்த்தித்வம் கணவனுடைய மனத்தை உட்பட்டு கணவனுடைய மனத்திற்கு ஆட்பட்டு கணவன் என்ன நினைக்கிறானோ அதன்படி நடத்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். புத்தகரம் இதெல்லாம் என்ன ஆகும் நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸா போறதுனால இது எப்பவுமே டிசிப்ளின் இருக்கு. அதாவது பதில் அஞ்சாம்ச காவியந்த பகவத்கீதை ஒருவேளை கதாச்சு ஒருவேளை பதி அஞ்ஞாம் காவியும் பகவத்கீதை வேற ஒரு பெண்ணை விரும்புவானே யாரு பதி வேற ஒரு பெண்ணை கதாச்சு ஒருவேளை கதா மகத்தரம் துக்கம் சபஸ்திரி சம்பவம் சக்கரங்கள் மகத்தரம் துக்கம் சம்பவம் இருக்கு. கதா ஈஸியா ஜாயத்தை சத்தியம் கணவன் மொழி கோபம் வரும் பொறாம வரும் அவள்கிட்ட ரொம்ப ஈடுபாடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதாவது ஈஸியா சம்பவம் அவனுக்கு மனசுக்கு கட்டப்பட்டிருக்கும் சம்சாரே பிரசுத்தம் மாட்டா சம்சாரத்திலே சுகம் இருக்கு ஆதியாம் விசேஷதா குறிப்பா பிரிக்கிறது அந்த முறை சுகங்கிறது இருக்காது. स्वभावात परतंत्राणाम संसारे स्वतंत्रनी संसारे स्वतंत्रनी स्वतंत्र போன்ற स्वतंत्रத்துக்கு துல்லியமா இருக்கக்கூடிய சம்சாரத்துல स्वभावात परतंत्राणाम அது வரப்போகுது. உத்தமையா புறா மாதா அதோட இதை தடுக்கிறாங்க கடவுள் சொல்றாங்க. உத்தமையா புறா மாதா உத்தான கருணாத்மகா உத்தான கருணுங்கிறது உத்தான பாதம் இவரோட அப்பா உத்தானபாதனுடைய மகனான உத்தமகான சர்வ தர்மத்தியனா எல்லா தர்மத்தையும் அறிந்தவன் தான். சிவாத் அவரஜோன் பிரபா சிவன் அப்படிங்கிறவனுக்கு அடுத்துப்படுத்தவன் சிவன் தான் மூத்தவன். மூத்த மனைவியினுடைய மகன் சிவன் பெரியவன். அவனுக்கு அடுத்து இளைஞனா பிறந்தவன் உத்தமன். ஆனா என்ன ஆயிடுச்சு அஸ்வினி தர்மபரா சாட்சி அவனுடைய அம்மா அதாவது அந்த சிவிக்கு இருக்கால அவன் தர்மபரா சாட்சி பத்னி தர்மபராம் சாட்சி பதிபக்தி பராயணாம் அவனே நீ அவனையே எல்லாமாக கொண்டவள் அவனையே அவனுக்கு சுற்றுக்கு தொடர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை நோக்கமாக வச்சிருந்தவள். அபராதம் வினா அவன் எந்த விதமான தவறும் செய்யாமல் அவளிடம் குற்றம் ஏதும் இல்லாத போது தான் தான் செத்தவான் இதுவே காட்டுக்கு தொடர்ந்துட்டான். அந்த ஏழை பத்னி இருக்காளே அவளுடைய வார்த்தையை பற்றி என்ன பண்ணான் இவளை காட்டுக்கிட்டான். என்ன இருக்கு ரொம்ப நல்லவளா இருந்து நேர்மையானவளா இருந்து எந்த தவறும் செய்யாதவளா இருந்து ராஜாவோட மதிப்பு கொடுக்க வராதவளா இருந்து அவளை என்ன பண்ணிட்டான் காட்டுக்கு தொடர்ந்து வச்சுட்டான். நல்லவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெட்டி அப்படின்னு சொன்னா அது நல்ல ராஜான்னு உலகம் புகழக்கூடிய ராஜா. அப்படிப்பட்ட நல்ல ராஜாவா இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய இப்படி நடந்திருந்தான்னா அதோட மட்டும் இல்ல அவன் மனுவோட அப்பா வேற பின்னாடி மனுவா மாறுறான் இல்லையா. மனுவோட அதாவது அடுத்த ஒரு மன்னங்கிறதுக்கு அவன் மனுவா இருக்கான். அப்படிப்பட்ட அவருடைய சூழ்நிலையை அப்படி இருக்கிறதா இருந்தால் வேதம் விதான பிற்பாடு முக்கியமானது பெரிய ஒரு கணவன் ஒருத்தர் சொல்லும்போது விலங்கிடமான சட்டங்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு ஏற்பட்டது. அதோடு மட்டும் இல்லை காலயோகம் விவேகத்தில் நாடியா புத்தபாதிரம் காலம் ஆயிடுச்சுன்னா புத்தகத்தை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையா பாத்திரமா மாறிவிடுவோம். கைவல்யம் பரமம் திட்டம் சோக சந்தாபகாரகம் கைவல்யங்கிறது சோக சந்தாபகாரகம் வந்து ராஜ குடும்பத்துல பல இருக்கும் போது வேற ஒருத்தருடைய சூரிய ராஜாவா இருந்தார் பரவோசிங்க புத்தகத்திலாக எழுதுகிறது கடவுள் போனோங்கிறதா இல்லை பரவோசிக பிரதிஷ்டேதி பரவோசிக்கு சொன்னா வேற நாட்டுல கடவுள் ஒருவேளை வேற நாட்டுல வச்சுருந்தாங்க வேற ஒன்று பிரதேசம் பார்க்கறாங்க எல்லாருமே தெரிவித்து போறோம். அந்த வெளியூருக்கு போகக்கூடிய சூழ்நிலையில புத்தகத்திலாக எழுதுறது அப்படியே கடவுள் இல்லாம தனியாக ஒரு வீட்டு எடுக்கணும்னு சொன்னாக்க கடவுள் யாருமே திருப்பதிக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் போயிருக்கான். இருந்தாலும் அவரை விட்டு மனைவி தனியா இருக்கும் பொழுது அதனால்க்கு விதத்தாயாக திருப்பதம் மனைவி தனியா இருக்கும்போது கணவனை விட்டு பல வருஷ காலம் அந்த காலத்துல நடந்தே போய் நடக்கவே இல்லாமல் தாத்தாலை தூக்கி போய் தாத்தாலை திரும்பராமத்துக்கு வர முடியுமா ஆட்ட கணக்குல வருஷ கணக்குல திருப்பி
அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு என்ன கிடைக்கும்? ஆத்மா அது என்ன கர்த்தவியா என்னுடைய கன்ஃபியூஷன் இருக்கு. அதுக்கு கீழே கர்த்தத்தில் அவர்கள் கல்யாணமே பண்ணிடக்கூடாது. எல்லா விதத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா விஷயங்களையும் எந்த விதத்திலையும் காரணம் மாட்டா பத்தி கிராமம் எவ்வளோ அப்படி சொல்றது என்ன என்னோட அம்மா ராஜாவோட மனைவி அத்தன் வாழ்க்கை பக்தாரன் கௌமாரன் கருதுகிறார்கள். கௌமாரங்கள் இருக்கிறோம் அது மட்டும் இல்ல எகராணிக்கும் சம்சாரா ஜெயிச்சா சம்சாரா ஜெயிச்சு சம்சாரத்திலிருந்து அவளுக்கு இந்த சம்சாரத்திலிருந்து இன்னைக்கு சம்சாரத்தை காட்டி உலக ஜெயிக்கிறார் அப்படின்னா சம்சாரி எண்ணத்துல உண்டாகிறதால சம்சாரத்துல பலவிதமான தோட்டங்கள் சம்சாரத்தினுடைய தோட்டங்களுக்கு கணக்கிலேயே பகுதோஷ சம்சாரத்தில் இருக்கிற அவ்வளவு தோட்டங்களையும் தெளிவாக அறிந்திருக்கிறார்கள். மாரியாயா மாற்றுக்கா அதாவது ஆர்குமெண்ட் தியரிட்டிக்கல் ஆர்குமெண்ட் எல்லாம் தெரியும். பிராக்டிகல் லைஃப் ஒன்று இருக்கு இல்லையா? பிராக்டிகல் லைஃப் எப்படி பார்க்கறது? பிராக்டிகல் லைஃப் பார்க்காம தியரிட்டிக்கலாவே பார்த்துட்டு இருக்கான். அவர்கிட்ட அர்ஜி பண்ண முடியாது, சொல்ல முடியாது. போட்டிருக்கான் என்ன பண்ணுவான்? அவருக்கு போய் உட்காந்துருக்கான். என்ன இருக்கு மேல என்ன இருக்கு? ஜாத்வா பாவ விவர்த்திக்கம் பாவம் கல்யாணத்துக்கு விவர்த்திதான் பாவ விவர்த்திதான் கல்யாணத்துக்கு எண்ணம் இல்லாமல் என்ன இல்லைன்னு அர்த்தம். பாவம்னா அதுக்கான எண்ணம். கல்யாணத்துக்கான எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் இருக்கக்கூடியதாக தன்னுடைய தன்னை அறிந்து கொண்டு விவாகத்துக்கு முயற்சி செய்யல. பட்டமானால் விஜயத்தோட சித்ரா இதோட இருக்கா மாத்திராக்க ரசிகா மாத்திராக்க தாய் பிள்ளைகளால காப்பாற்றுறதுக்கு தாய் பிள்ளைகளுக்கு அங்குராஜாக இருக்கும்போது அங்குராஜாக்கா உங்களுக்கு என்ன இருக்கு? அதை வந்து எடுத்து வரா வந்து சேர்றா ஆரியனாம் தாமசிப்பதாக சேர்ந்து என்ன ஆகும்? தானாகவே தமிழகம் பழனிக்கு தானாகவே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தானாகவே இயல்பாகவே மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால என்ன ஆகும்? அப்படி ஏற்படுதுன்னு அவர் சொல்லல. அந்த இடத்துல அப்படி ஏற்படுதுன்னு சொல்லல. தானாகவே மாற்றங்கள் ஏற்படக்கூடியதான சரீரத்திலேயும் மனத்திலேயும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதான நம்மளுடைய எண்ணங்கள்ல மாற்றம் ஏற்படக்கூடியதான எதிரானது அவங்களுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னதாலதான் கதாபிதா அப்படி இருந்த போதிலும் அப்படி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய எதிரானது ஏற்பட்டது. பிரேரிகாதி புறப்படா அந்த அவளுடைய வயசு தொட்டு அவளுடைய வயசு அறிவு படிச்சனால புறப்புறா பிரேரிக்காது திருப்பி திருப்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கோன்னு அவளுக்கு இருக்கிற போதிலும் சட்டமேடம் அப்படிங்கிறது ஞானார்த்த பதவாழ்க்கை அப்படிங்கிறதும் சட்டமே அவங்களை ஏற்றுக் கொள்வதற்கு விரும்பவில்லை. ஞானார்த்த பதவாழ்க்கை என்ன பண்றாரு? ஞானார்த்தம்னா இந்த அறிவு சொற்களை சம்சாரம் எவ்வளவு மோசமானது கல்யாணம் அது எவ்வளவு தேவையில்லாதது அறிவை கொடுக்கக்கூடியதான இந்த வார்த்தைகளுக்கு போல இந்த ஹைபிலாசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞானார்த்த பதவாழ்க்கை ஞானத்தை கொடுக்கக்கூடிய பதவிகளுக்கு போல இந்த மாதிரி ரொம்ப பெரிய இருக்கீங்களா பேசிக்கிறீங்களா இடத்துல கல்யாணம் வாங்கலாம் அப்படின்னு கேட்டதா வித்யான தேசியதா விபத்திற்கு இருக்கிற டைரக்டா அவளே வந்து அப்பா கொண்டு வந்து வர அடுத்தது அவளே என்ன சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்கிறதே கவனிக்கிறார். கேட்டதா உத்தியான தேசியதா விபத்தும் பகுபாதத்தை ஏதாவது ஒரு பெரிய சிக்கான நிறைய மரங்கள் வந்து ஒரு காட்டுக்கும் போறார். ஏதாவது துணிச்சி சேர்ந்தா கைரஞ்சி கைரஞ்சினா அவருடைய அடைகள் அவருடைய துணையா இருக்கக்கூடிய துணை கல்விகள் எல்லாரோடைய எழுதப்பட்டார். இந்த காட்டுக்கு உத்தியான வளர்ச்சி பற்ற அப்பத்து சுத்திகாரதா அந்த ரெண்டு கூட்டு பொங்கலை பார்க்கிறார். பார்த்துட்டு
வயசார் அழைத்து அதிகமாக கொஞ்சம் நெருக்கெல்லாம் படிக்கிறது அப்படின்னு இருக்கார். கோசலாதிபதி மாற்றி வெளியில வைத்தார்கள். ஆதிகாரம் மகாவீரா வீரசேனோ அதி விசிட்டா ஏகாட்சி ரசமாரூபா சரித்திரா. என்ன இருக்கு? கோசலாதிபதி ராஜா செய்யப்பட்டார். என்ன இருக்கு? இவளுக்கும் அவன் வரப்போறது தெரியாது, அவனுக்கும் இருக்கிறதுன்னு தெரியாது. எதிர்த்தியா செய்யப்பட்டார். ஆக்சிடென்ட் எதிர்த்து அந்த இடத்துல வந்திருக்க மாற்று ஆஜகாம அந்த வித்யானம் வச்சுக்கிறா வித்யானம் வெளியா ஆஜகாம மகாவீரகா வீரசேனோ அதி வீரசேனு தொழிலாளர்கள நன்றி சொல்லி அறியப்பட்ட ஏகாட்சி ராஜா தனியா வரா ரசமாவீரா. ரசத்துல ராஜா நிச்சயமா வர வரையும் இல்ல வேற யாரும் இல்லை. பதிக்கிறா இது குறைந்த வீரர்களே அவங்க சுற்றி இருக்காங்க. சைன்யத்தை ராஜா தனியா வரமாட்டேங்க. அவருடைய சைன்யம் பாக்கி இதெல்லாம் ஆப்ளிகேஷன் மெதுவா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னுட்டா. சமாயாதி தனை தனை மெதுவா ஃபாலோ பண்றது. புத்தகத்தியா ஐயத்தியாதி வீரத்தை பார்த்துக்கிறா. இப்போ தூரத்திலிருந்து ராஜா ராஜாவோட போது ராஜாவோட பேர் எப்படி இருக்கும், மற்றவங்களோட பேர் எப்படி இருக்கும், ராஜாவோட பேர்ல எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு அரசு யாருமே எக்ஸாக்டா யாருமே தெரியாட்டா கூட அரசியல் யாரும் எப்படிப்பட்டவர்கள் ஓரளவுக்கு செக் பண்ண முடியும். இவருடைய பேர்களால தூரத்தாக இருக்கும். இந்த பேர் வரும்போது என்னாகும்? அவன் காணப்பட்டான். பிரசாத்மேஸ்வரன் சமாயாதி அரசு யாரோ ஒருத்தர் வராது. ஏன்னா யார் வரான்னு தெரியாது. பேர் பார்க்கறதால இவாளால அவனை ஐடென்டிஃபை பண்ணி ரசிச்சு அவனை தெரியவும் தெரியாது. அதனால யாரோ ஒரு நரகா விஞ்ஞானத்துல தனியா இருக்கிறதுக்கும் பில்டிங்ஸா இருக்கிறதுக்கும் யாரோ ஒருத்தர் வந்துருக்கான். அசாரூடகா வெளிநாடுல ரதத்துல வரா. என்ன இந்த பொண்ணு சீக்கிரம் போயிடலாம் இல்லையா? அவன் எப்படி இருக்கானோ ஏதா இருக்கானோ இருக்கிறதாகவும் ஒரு ப்ராப்ளம் இருக்க. ரதாரூடும் மகாபாபுவும் தீபவான் மதனோபரகா இயற்கை சீக்கிரம் ஸ்டார்டத்துக்கு நல்ல ஒரு இதுவா இருக்கான். மகாபாபுவோட சாமிக்காலத்தில் இருக்கிறவங்க நீண்ட கைகளுடைய இதுதான் மகாபாபு. தீபவான் அழகா இருக்கா. மதனோபரகா மூலம் என்ன இருக்கா அப்படின்னா ராஜா ரதத்துல வரத பார்த்த உடனே ரதத்துல நிற்கிறது இவருடைய திருப்பம் எல்லாம் பார்த்தா ஒரு ராஜாவா இருக்கலாம். மண்ணியே மிருகத்தின் சக்திக்கு ஏதோ அரசனா இருக்கணும்னு நினைக்கிறேன். காலத்தோ பாக்கியம் நினைக்கிறேன். இவ்வளவு அழகான ஒரு வீரனா இருக்கிறோம் ஒருத்த வரதா இருந்தா லட்சுமி அவனை பார்த்து வேற மக்களுக்கு இருக்கலாம்னு லட்சுமியும் வந்துட்டு வேதம் மிருகத்தியார் லட்சாவை தோற்ற அந்த ராஜா யாத்திரை அந்த தோற்றங்கிறது தெரியாது, வேலையும் தெரியாது. தாம் வசிதா பாண்டியும் இருக்கிறா. அந்த அழகான கைகளுடைய பெண்ணை பார்த்து நிச்சயமாக யாரும் தனியாக சொல்லுங்க அப்படின்னு தாற்பயம். ரதாபூர்ணம் அப்புறத்த சரிசாரிதாம் ரதாபூர்ணம் சொல்லும் போட்டு வழக்கமா மட்டும் இல்லை. அதாவது கான்பிடன்சி இருக்கிற இடத்துல அவ இறங்கும் போது என்னாகும்? என்ன எப்படி பயப்படுறது, எப்படி இருக்கிறது அப்படின்னு தெரியாம, அதாவது நம்ம நடந்துக்கிறது தெரியாம எப்படி நடந்துக்கிறது என்னமோ தப்பா நினைச்சுக்கோளோ வெயிட்டா நினைச்சுக்கோளோ இல்லை நம்ம கம்பீரமா இருக்குல்ல நம்ம நல்லா இருக்குன்னு நினைச்சுட்டு ஒரு மாதிரி குழந்தைத்தனமா நம்ம நடந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அந்த மாதிரி இல்லாம அது வந்து அவனுடைய மனோதைரியத்தை அவனுடைய அவனுடைய கல்ச்சர் எல்லாத்தையும் காட்டுறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி அவருடைய கல்ச்சரா இருக்காங்கிறது காட்டுறதுக்காக தூர்ணம் அப்படின்னு போடுற ரதாசியோகம் மதத்திலிருந்து இறங்கி பக்கத்தை பரிசாரிக்காம் இல்ல பரிசாரிக்காம் கேஎம்பாலா சாலாட்சி அழகான கல்ச்சர் யாரு சத்தியபுத்திரி அவருடைய அந்த தோழிகள் அவன் என்ன பண்ணா சமூகத்து சிகிச்சா அவனை பார்த்து சிகிச்சா அப்படின்னா ஒரு புன்னகை. சிக்கினா அதுவும் என்னாகும்? தைரியமாக ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி பேசி ஜனதா எல்லாம் பண்ணாம
அதாவது என்ன ஆகும், இது சாஃப்ட் அண்ட் பியூர் ஸ்மைல், சுத்தமான இது. ஆனா அது என்ன ஆகும், நீ சொல்றது நாங்க சொல்றதுக்கு முன்னாடி நீ யாருமே உங்களை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. நீ வந்து புதுசா ஒரு ஆளுல எங்க ஊர்ல வந்து நீ எங்க விசாரிக்கிற சொன்ன இல்லையா, அந்த வெளியில காட்டணுங்கிறதுக்காகவும் ஆனா அதுக்கு பியூர் இன்டென்ஷன் காட்டுறதுக்காகவும் சுத்திதா அப்படின்னா பிரதமம் வீதி மோதியில இஸ்லாம் சிலோசனை வீட்டு ஒன்னு நான் கேள்வி கேட்கிறேன். இஸ்லாம் யாரு இந்த ஆயாத இதுக்காக நீங்க வந்திருக்க இந்த ஆட்டம் என்ன பர்பஸ்க்காக வந்திருக்க அத காம்பிரதம் இல்லையா காமுவாக்குன்னா நம்ம போன் சொல்றோம்ல நீங்க முதல்ல அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும்ட்டு. அதனால என்ன பண்ணல யாரு போன் பண்றவங்களா பண்ணலாம் இல்லையா, இவன் வேற ஊருக்கு வந்திருக்கான். அதனால இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கைகள்லையா காமுவாக்க நடிகை கோட்டலூர் நாமத்தை பேசி இந்தியா பரவாயில்லையா இந்த பூமியில கோட்டலுக்கு ஒரு நாடு இருக்கு. பத்து காலையில் காக்காக இந்த நாட்டை காப்பாற்றுபவன் காக்கா வீரசேனாதிபதி பாதியை புத்தகக்கான தனியாவரல என்னுடைய சேவை பின்னாடி வந்திருக்கு. சமாயாதி பதினெட்டு சைனிக மட்டத்துக்கு பிறகு அவ்வளவு மார்க்க பிரவாஸ் நான் என்ன பண்ணல வந்து அது தெரியாம மார்க்க பிரகாஷ் விசாக்கம் படிச்சிருக்கேன். டைரக்ட் பண்றதுக்கு ஆளுநரோட இதெல்லாம் இருக்காது, வழிகாட்டுற சூழல்லாம் இருக்காது. இதனால என்ன இருக்கு மார்க்க பிரமாணம் நாங்க வழிகாட்டு வீட்டுல வந்துட்டோம். முக்கியமா ஹோட்டல் ஹோட்டலுக்கு இருக்கிறார் முடியாது சந்திரசேனருக்காராது இப்ப அவன் ராஜாவுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால சந்திரசேனன் ராஜாவோட பெண்ணு கோபுரத்துல கருத்துக்காகவும் பார்க்கல விளையாடுறதுக்காக வந்திருக்கார். ராஜா கமலோச்சனா சுற்றுவாசர் பாசிடர் ராஜா பிரத்திவாசர் சாதித்தான். சாதித்தான்னா அவங்களை அழகு பண்றவங்க அட்டன் பண்றவங்க அர்த்தம். அதாவது அவளுக்கு வந்து அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி ஒரு புது கூட இருக்கிறது. கையன்றி சதுராசிக்கலாம் கையன்றி கையன்றியே அதாவது அட்டண்டா இருக்கிறது சதுராசி பெரிதார என்ன பேசுற அதாவது யாருக்கு எதை பேசி யாருக்கு சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தன்னுடைய அதாவது நயாரி பிரசித்த வம்சம் பிரசித்தன் தோல் பிடித்த அந்த வந்து இந்த ராஜாவுக்கு பிரசித்தன்னு பேரு. அப்படிப்பட்ட ராஜா அந்த வம்சத்துல விஸ்வாச வம்சத்துல வந்தவன். ராஜாவுக்கு தாழ்மையிலே ஆந்தரவின விவாதியிலே பதின் மாவட்டத்தை சாதி காந்தர விவாதமாக வந்தவர்கள் பிரச்சாரம் கொடுக்கிறார்கள். அவர்கள் தன்னை பாரியாருக்கு கிறிஸ்தோடு வேற பிரச்சாரம் பண்ணிக்கிறேன். பக்கத்துல முதல் கிராமியா இருக்கலாம். அதுக்கு வந்து எங்கெல்லாம் பாஞ்சாலி வீட்டலாம் இப்பலாம் சாதி விரும்புகிறேன். அத்தவா கந்தர் விவாகம் பள்ளிப்படுத்தினா தேதியா மற்றும் இதுனா பாக்கியில் இருக்கு. உங்க அப்பாவுக்கு நான் அவர்கிட்ட சொல்லி கேட்கிறேன். சரியான முறையில அதாவது கல்யாணம் எப்படி போய் பண்ண கொடுக்கலாம். அது கூட பிரதிஷ்டாபம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டைம்ல பூஜைகள் அப்படின்னா நிறைய கல்யாணம் பண்ணிட்டு இல்லை பல கல்யாணம் பண்ணினாலும் நிறைய மனிதர்கிட்ட ரொம்பவும் ஈடுபாடுகள் அவையில மட்டுமே ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய பத்திரிக்கா இல்லையா, அந்த பத்திரிக்கை பேரு அதுக்கே பத்திரிக்கை பேரு. எல்லாருமே ஈக்குவலா சர்டிபிகேட்டா இருக்கிறவங்களுக்கு சர்டிபிகேட் தெரியும். வருடத்துல வந்து என்ன வேணும் தெரியுமா நான் இதா நடந்துட்டேன் அப்படின்னு அவங்க இப்போது யார்கிட்ட வேணாலும் எல்லாத்துல யாரை வேணாலும் கல்யாணம் இருக்கு இந்த மாதிரி வேணா இருக்க பிள்ளைங்கிறவங்க இருக்கா மாதிரி அவங்களுக்கு பேரு கிறிஸ்டன்னு பேரு. இதுவே ஒரு மாதிரி திருப்பதிரமா பண்றவங்களுக்கு கட்டன்னு பேரு. ஓட்டனா முறுக்குத்தரமா பண்றவங்களுக்கு கிறிஸ்டன்னு பேரு. திருப்பதிரமா நடிச்சுமா பண்றவங்களுக்கு கட்டன்னு பேரு. நான் வந்து அமைப்புகள் அதாவது இந்த இளவரசியினுடைய மட்டுமே ஈடுபாடு ஒரு மரபை கொடுத்தவனாக அவைகள் மட்டுமே ஈடுபாடு உள்ளவனாக கல்யாணம் பண்ணி கொள்ளாதவனாக இருக்கு. இது நான் வந்து அவங்க கட்சி கொடுத்தேன். அதனால நீங்க வந்து என்ன பண்ணலாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு இது பண்றான் ப்ரப்போஸ் பண்றான் மேல சொல்றான். கைதன்றி காக்க தாழ்ந்ததா இதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் இந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்ணி கதை இதெல்லாம் சொல்றது அப்படின்றதெல்லாம் இருக்கு. இது எடுத்து அந்த கதை அப்படியே போயிருக்கு. ஆனா இது இருக்கு மேல மதிப்பு கண்டினியூ பண்றதுக்காக வருது. இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்றதுக்காக அந்த இடத்துல இந்த கதையினுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன
அப்படிங்கிறது அவன் அந்த இடத்துல எக்ஸசைஸ் பண்றாங்கிறதுக்காக அவனுடைய பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை காட்டுறதுக்காக சொல்றாரு. யாரையும் வசத்துக்கு கைரந்திரி காக காமிச்சதா என்னுடைய இளவரசி ஏதாவது கைரந்தி இருக்கிறதா அதற்கிய இந்தியா பிரித்து தெரிஞ்சு இந்த கல்யாணம் வேண்டும் அப்படின்னு மதுரம் பாக்கியம் காமசாஸ்திரி விசாரதா சந்தோஷி மிருகப்பிரார்த்தா சூரிய வம்சு சமுத்திரவா சூரிய வம்சத்துல வந்திருக்கிற ராஜா சூப்பவான் பலவான் சாந்தா பயசா சந்திரவஸ்தனா உனக்கு எல்லா விதத்திலும் ஏற்றவன் சூப்பவான் பல அழகானவன் பலவான் சாந்தா சூட்டினால் ரொம்ப அன்போட இருக்கிறவனா இருக்கான், அன்போட பழகிறான். ஜாதகம் சொல்லி திருக்கவி தருவதா சூட்டினால் சொல்லி ஜாதகா இன்னிடம் அன்புடையனாக இந்த பாட்டுகளில் இன்னிடம் அன்புடையனாக ஆயிட்டான். இன்னும் என்ன பார்த்துட்டோம் விசாரித்து விசாலாட்சி பரிசக்தி தருவதா அவங்க அப்பாவும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லா நேரமும் எந்த பற்றியே கவலைப்பட்டு இருக்கா. காலம் சுவாமி வெங்காட்சி தான் கல்யாண நாள் வந்துச்சு, கல்யாண வயசு வந்துருக்கு. ஆனா இந்த மாதிரி வெங்காயத்தோட இருக்கேன்னு நினைச்சு அவங்க அப்பா இருக்கு என்ன பண்ண கல்வி எப்படி கல்வி எப்படி காலத்தில் இருக்க போடுறது கவலைப்பட்டுட்டே இருக்கா. அஸ்மான் அதனால என்ன பண்ண அஸ்மான் எங்களை பார்த்து ஒரு சொல்றார் பெருமை பேசி விரும்பி சொல்லுங்க திரும்ப விரும்பினா பெருமை பேசி எங்களை பார்த்து திருப்பி திருப்பி சொல்லியிருக்காரு. எங்களுக்காலும் பல காலத்துல இப்படியே பிரபோதியும் செய்யலாம் கைலந்தியே சேவனே இருக்காங்க கைலந்தியா கூட இருக்கிற கோவில் பெண்களை நீங்கள் தான் சேவனே அவளோட பக்கத்துல இருந்துட்டு பதார்த்தம் இருந்தாலும் அவளை அட்டன் பண்றதுமே இருந்துட்டு வந்து அவங்க இருந்துட்டு அவளை நீங்கள் விழிப்பு வைத்திருக்கீங்க. அவளுக்கு ஒரு விழிப்புணர்வு அவள் என்ன பண்ணலாம் எழுதிட்டு சொல்லுங்க அவனுக்கு பக்தம் சட்டா வயல் நட்பம் அவ்வளவு தூரம் உங்க அப்பா அடிக்கடி எங்ககிட்ட சொன்னா கூட அவங்க அப்பா கிட்ட எங்கிட்ட சொல்றதுக்கு எங்கேயும் சக்தி இல்லை. ஏன்னா மத தர்ம ரதான் அதெல்லாம் ரொம்ப பிரிவாதமாக தர்ம அதாவது தர்ம குமார விரதம் இந்த குமார விரதத்தை அனுஷ்டானம் பண்றதுல ரொம்ப பிரிவாதமா ஆகிரகத்தோடு தைரியமா இருக்கக்கூடிய வெங்கிட்ட அதுல வேகமா இருக்கிற வெங்கிட்ட உங்களுக்கு வாய் வார்த்தை சக்தி இல்லை. அதனால நாங்க அதை சொல்லாம இருக்கோம். வருஷம் பருவப்படணும் அப்படின்னு வந்து ஒரு கணவனுக்கு சுற்றுலா செய்திருக்க பெண்களுக்கு உயிரிய தர்மமாக சட்டசாஸ்திரம் மதிப்பிட்டு சர்க்காரம் சேலமானவரை நாடி சென்று நவாசியார் கணவனுக்கு சேவகத்துக்கு சொர்க்கம் நடக்க வேண்டும். தஸ்மாத் விசாலாட்சி விவாதம் இது செய்யும். அதனால நீ காந்தக விவாதம் இல்லை சிறந்தையும் கல்யாணம் பண்ணிக்கலாமே கல்வி என்ன பண்ணா இளவரசி சந்தோஷத்தை சொல்றார் கல்வியான கரெக்டா செய்கிறது அதிகாரம் விகாரிய நிகழ்ந்தாலே நாம் கட்டத்தை சொல்லலாம். கட்டம் இல்லாத ஆண்டான்னு சொல்லும்போது நான் அட்டை கழிக்காமே எங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் கூட ஒரு வெட்டமோ ஒரு இது இல்லாம கொஞ்சம் கூட வெட்டம் இல்லாம எங்கேயும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த அட்டை தேவி காமோட்டு காலோட்டு நிரூபிக்கிறமா சொல்றாங்க இந்த ராஜாட்ட சொல்றாங்க இப்படியே தேவி காமோட்டு காமத்தை ஜெயிக்க முடியாது யாராலையும். அதாவது அந்நியத்திர வீட்டுமா தெரியாது அந்நியத்திரத்தை அமைதி பெற முடியாது வேற வேற காமனை ஜெயிக்க யாரும் கிடையாது. இப்படியே தேவி காமோட்டு காலோட்டு நிரூபிக்கிறமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. தஸ்மான் மே ரசனம் சத்தியம் சொல்ற வார்த்தை சத்தியம் நினைக்க நல்லது. நம்ம வந்து சாப்பிட்டா நீங்க சத்தியம் அப்படின்னா அந்த மாதிரி இது நம்மளுக்கு நல்லது அதுக்கு பேர் சத்தியம் தெரியுங்க கருத்து மருத்துவத்துக்கு தெரியும். அதனால நான் சொன்னது கேள்வி அப்படின்னா அதுதான் வெசனம் நீளம் அப்படி நிச்சயா. அதாவது சாதாரணமா எல்லாருக்கும் என்ன வழியோ அந்த வழியை ஃபாலோ பண்ணுறதுன்னா வெசனம் நீளம் அப்படி அதனையும் கஷ்டமில்லை ஒன்று சேரும் அப்படி அது ஏதாவது இல்லாத சரி. அதாவது நான் இப்படிதான் போய் நினைச்சிருக்கிறேன் என்ன பண்ணுவேன் கல்வியிலே பதினேழாவது பார்த்து அப்படி கேட்டவன பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அதுதான் நடக்க போகுது. நம்ம நடக்கிறது நம்மளால மாற்ற முடியும் அது மாற்ற முடியாது. நடக்கணும் நடக்கட்டும் நாளைக்கு இது நடக்கணும்னு நான் கவலைப்படுறேன். என்னுடைய அட்டன் செய்யும் என்னுடைய போக்குல அட்டன் செய்யும் சந்தேகமே இல்லாம இது நடக்கணுமோ இது நடக்க போகுது. அது யாரும் அவர்களே நன்றாக
அது இந்த மாதிரி நிர்பந்தமா ஒரு கம்பல்சிவா பேசுறது கேட்ட வந்து ராஜாவை பார்த்து சொல்றார், வெச்சராஜன் விசாகாமம் நேரடிக்கும் வெச்சராஜன் ராஜா சொல்லுவார், விசாகாமம் வெளியே பார்த்து வழியில விசாகாமம் பிசி எப்படியும் நிச்சயம் தற்பதி நல்லவர்கள் இந்த கணவனாக விரும்பல நிச்சயம் தற்பதி நிற்பது தரத்தையா தன்னுடைய தேவையோட இருக்கிறார். ராஜா தலைவர்களெல்லாம் டோட்டலாக இடமாக அவங்களுக்கு மட்டும் என்ன இருக்கு, இந்த மாதிரி வந்து தன்னை கல்யாணம் பண்ணி பார்க்காது இடமா அப்படி சாமியா. ஆனா அவருக்கு மேல அவளை பத்தி நினைக்கல, சாமிக்கு விஸ்வதா அவளிடம் ஆசையற்றவனாக, அவள் தன்னை எப்படி பழக்கம் செய்வாங்கிற எண்ணம் இல்லாதவனாக அவளிடம் ஆசையற்றவனாக, ஆனா அவளுக்கு மனசு எந்த இடத்துக்கு போனான்.